Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் போது சாதிவாரி கணக்கெடுப்பாக நடைபெறும் அப்படின்னு மத்திய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அது அவசியம்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியமான ஒன்று. மத்திய அரசின் முடிவை நான் பாராட்டி வாழ்த்துகிறேன். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வரும் என்போன்றவர்கள் இங்கு சமூக நீதி அனைத்து தரப்பினருக்கும் முறையான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கமும் எண்ண ஓட்டமும் இருந்தது. இதற்கான குரல்கள் பல அரசியல் கட்சிகள் கொடுத்து வந்தன. இந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை முக்கிய ஒரு பிரச்சனையாக வைத்து களத்திற்குள் அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போதும் பல மாநில கட்சிகளும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்யும் சூழ்நிலையிலும் என்டிஏ அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தெளிவாக மக்கள் உணர்வை மதித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் பாஜகவின் முக்கிய பலமே முன்னேறிய வகுப்பினரும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் தான். இதில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, தங்களுக்கு உரிய அதிகாரம் அரசியலில் எல்லா மட்டத்திலும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உண்மைகள் தெரிந்தாக வேண்டும் என்ற கருத்தை இந்தியா முழுவதும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய வாக்கு வங்கியின் குரலை மதிக்கும் விதமாக பாஜக அரசு செய்திருக்கிறது. இதன் மூலமாக 1931 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு பிறகு இதுவரை ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுக்கப்படவில்லை. ஆகவே இங்கு அரசியல் அதிகாரத்தில் யார் யாரெல்லாம் மிகவும் பலத்தோடு இருக்கிறார்கள், யார் யாருக்கு உரிய அரசியல் பங்கீடும் பலமும் கிடைக்கவில்லை என்பது தெரிய வரும். இது சமநீதி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாகும். இதற்கு காரணம் கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், ஒரிசா மற்றும் பல மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்ப, ஆந்திரா உட்பட பல மாநிலங்கள் முன்னெடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். தமிழக அரசின் நிலைப்பாடும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிலைப்பாடும் சரி என்று இப்பொழுது நிலைநாட்டப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் மாநில அரசு எடுப்பதை விட சென்சஸை மத்திய அரசு எடுத்தால்தான் அதற்கு முழுமையான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டு வந்தார். இதையே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இன்னைக்கு மத்திய அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு வெற்றியாகும். பல கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாக நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சாங்க. கட்சிகளின் பார்வையில அவங்களுக்கான வரவு என்று எதனை பார்க்கலாம்? அவர்களை பொறுத்தவரையில இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பிரதானமான ஆதரவு சமூகம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை சமுதாயம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வெளிப்படும் என்று அவர்கள் நம்புவார்கள். அது அவர்களுக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கலாம். இதுபோல் யாதவர்கள் மிகப்பெரிய சமுதாயம் என்று யூபியில் கருதுகிறார்கள். அது வெளிப்பட்டால் அது அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று கருதுவார். இதே மாதிரி பேக்கிங் கம்யூனிட்டியாக பல சமூகங்கள் பல கட்சிகளுக்கு இருக்கின்றன. அந்த சமூகங்களின் எண்ணிக்கை அதிகம் என்பது அந்த கட்சிகளுக்கு கூடுதல் பலம் என்பதை காட்டும். அதுபோல் பரவலாக தமிழகம் முழுவதும் பரவலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செங்குந்தர், முத்தரையர், யாதவர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் பகுதி பெரும்பான்மை சமுதாயமாக இல்லாமல் பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் உரிய அரசியல் அதிகாரம் பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கை வெளியுறவுக்கு தெரியும் போது அவர்களுக்கு உரிய இடமும் உரிய அரசியல் அதிகாரமும் ஒரு பகுதியில் குவியலாக இல்லாமல் நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் அந்த அரசியல் அதிகாரம் கிடைக்கும். பரவலாக இருக்கக்கூடிய சமூகங்கள் தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கின்றன. பகுதி பெரும்பான்மை சமூகங்களே தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தில் கோல வச்சுகின்றன. இந்த பரவலாக வாழக்கூடிய சமூகங்களின் எண்ணிக்கை தெரியும் போது அவர்களும் அரசியல் அரங்கத்தில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படித்தான் கர்நாடகாவில் குருபா என்றக்கூடிய சமூகம், சித்தாராமையா அவருடைய சமூகம் பரவலாக அதிக எண்ணிக்கையில் இருப்பது வெளிவந்திருக்கிறது. இதுபோல் எல்லா சமூகங்களுக்கும், எண்ணிக்கை அதிகம் உள்ள சமூகங்களுக்கும் உரிய அதிகாரம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிறிய எண்ணிக்கை சமூகங்களும் ஒரு கிராமத்தில் மட்டுமல்ல 200 தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம், அரசியல் அதிகாரம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். சரி, உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். அதே போல வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.